Hi guys, welcome to Learn Automation Online. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான கான்செப்ட் அண்ட் சிம்பிளான கான்செப்ட் கூட. இது போஸ்ட்மேனுக்குன்னு டெடிகேட்டடா கிடையாது. ஓகேவா? இந்த டூலுக்கானது அப்படின்னு கிடையாது. ஓவராலா ஏபிஐ இல்ல ஜென்ரலாவே இந்த ஆத்தென்டிகேஷன் ஆத்தரைசேஷன் அப்படிங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலான டாபிக். ஓகேவா? சரி, ஆத்தென்டிகேஷன் ஆத்தரைசேஷன் அப்படின்னா என்ன, அதுக்கான டிஃபரன்ஸை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் அதுக்கப்புறம் நமக்கு என்னென்னலாம் ஆத்தரைசேஷன் டைப்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஆத்தென்டிகேஷன் அப்படின்னாவே என்னன்னா ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் என்ன பண்ண போகுதுன்னா இந்த நபர் யாரு அப்படிங்கறத வெரிஃபை பண்ண போகுது. ஓகேவா? வேற ஆத்தரைசேஷன் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம ஒரு ஆத்தென்டிகேஷனை சொல்லிட்டு உள்ள வந்திருக்கோம், நமக்கு என்னென்னலாம் ஆக்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க ஒரு கம்பெனில ஜாயின் பண்றீங்க. ஓகேவா? ஃப்ரெஷரா ஜாயின் பண்ணிருக்கீங்க. நீங்க அந்த கம்பெனில என்னன்னா ஜாயின் பண்ணிட்டீங்க. உங்க டீம்ல உங்களுக்கு எடுத்த உடனே ஒரு சூப்பர் அட்மினுக்கு இருக்கிற எல்லா ஆக்சஸும், ஒரு டிபி அட்மினிஸ்ட்ரேட்டரா ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டிபியில நீங்க எதெல்லாம் பண்ணலாம், எதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு உங்களுக்குன்னு கிரியேட் பண்ணிருக்கிற அக்கௌண்ட் என்னன்னா ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸோட தான் இருக்கும். கரெக்டா? எடுத்த உடனே ப்ரொடக்ஷன் டேபிள், ப்ரொடக்ஷன் டேட்டாபேஸ் இதெல்லாம் ஆக்சஸ் பண்ணி அதை மாடிஃபை பண்ற அளவுக்குலாம் உங்களுக்கு சூப்பர் ப்ரிவிலேஜ் எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிறது என்னன்னா இத யார் நீங்க, ஓகே, இதை ஆக்சஸ் பண்றதுக்கான ரைட்ஸ் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் வெரிஃபிகேஷன் தான் ஆத்தென்டிகேஷன். அப்படி ஆமா எனக்கு இதை ஆக்சஸ் பண்றதுக்கான ரைட்ஸ் இருக்குன்னு உள்ள வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கான அந்த ரைட்ஸ்ல எதெல்லாம் நீங்க ஆக்சஸ் பண்ண முடியும், எதெல்லாம் அந்த ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு பேர் தான் ஆத்தரைசேஷன். இது வேற ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னா இன்னும் கிளியரா புரியும். நீங்க வெளிநாட்டுக்கு ஏதோ டிராவல் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு ஏர்லைன்ஸ்ல டிக்கெட்டை புக் பண்ணிட்டீங்க. நீங்க அந்த ஃபிளைட்டை போர்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட என்னென்னலாம் செக் பண்ணுவாங்கன்னா உங்க ஃபிளைட் டிக்கெட் எல்லாம் வேலிடா இருக்கா, உங்கள்ட்ட அந்த பாஸ்போர்ட் எடுத்து பார்த்துட்டு இந்த பாஸ்போர்ட்ல இருக்கிற நபர் தான் நீங்களா அப்படிங்கறத வெரிஃபை பண்ணிட்டு தானே உங்களை போர்டிங்க்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேரு ஆத்தென்டிகேஷன். ஓகே, நீங்க அந்த ஃபிளைட்ல ஏறிட்டீங்க. ஃபிளைட்ல ஏறினதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களை பாஸ்போர்ட்டை கொடுங்க அப்படின்னு எடுத்து பார்த்தாலும் யாரும் வெரிஃபை பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஃபிளைட்ல ஏறி எக்கானமி கிளாஸ்ல நீங்க டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்கன்னா நீங்க எக்கானமி கிளாஸ்ல தான் உட்காந்துருக்க முடியும். கரெக்டா? அதை விட்டுட்டு நான் பிசினஸ் கிளாஸ்க்கு போறேனோ இல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு போறேனோ இல்ல காக்பிட்டுக்கு போறேனோ இல்ல கேபினோட க்ரூ எங்க இருக்காங்க, இப்ப ஏர் ஹோஸ்டஸ் எல்லாம் தங்கியிருக்க இடத்த நான் பார்க்கணும், அவங்க எங்க ரெஸ்ட் எடுப்பாங்கன்னு பார்க்கணும்ன்ற மாதிரியான ஏரியாலாம் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஈவன் தோ யூ ஆர் ஆத்தென்டிகேட்டட், யூ ஆர் நாட் ஆத்தரைஸ்டு டு ஆக்சஸ் செவரல் ஏரியாஸ். கரெக்டா? ஸோ உங்களோட ப்ரிவிலேஜ் இந்தந்த இடத்துல தான் ஆக்சஸ் பண்ண முடியும், இதை தவிர வேற எங்கேயும் ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னு உங்களோட ஆக்சஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ற ப்ராசஸ் தான் ஆத்தரைசேஷன். புரியுதா? இன்னொரு எக்ஸாம்பிள் இதுலயே சொல்லிடுறேன். உங்க காலேஜுக்கோ இல்ல கம்பெனிக்கோ நீங்க ஐடி கார்டை போட்டு போறீங்க. இப்ப நான் என்னோட கம்பெனிக்கு ஐடி கார்டை காட்டிட்டு தான் நான் உள்ள போக முடியும். ஐடி கார்டு இல்லாம என்னால அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே தாண்ட முடியாது. ஓகேவா? நான் உள்ள போயிட்டேன். என்னோட ஐடி கார்டுக்கு எந்தெந்த ஏரியாக்கெல்லாம் நுழைய முடியும்னு ஆக்சஸ் இருக்கும். இப்ப சர்வர் ரூம் எங்கேயோ இருக்கு, இல்ல வேற ஒரு யூனிட்டோட ஓடிசி ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓடிசின்னா என்னன்னா அதர் டெவலப்மெண்ட் சென்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. வேற யாரோ ஒருத்தர் ரெஸ்ட்ரிக்டடா ஒரு டெவலப்மெண்ட் ஏரியா மாதிரி வச்சிருக்காங்க. இதுல ஆத்தரைஸ்டு பர்சன் மட்டும்தான் உள்ள நுழையும். நீங்க எந்த இடத்துல பார்த்தாலுமே ஆத்தரைஸ்டு பர்சன் ஒன்லி, ஆத்தரைஸ்டு பர்சனல் ஒன்லிலாம் வெளியில ஸ்டிக்கர் ஒட்டி இருப்பாங்கல்ல. சோ உங்களோட ஐடி கார்டை நீங்க கொண்டு போய் வச்சாலும் அந்த டோர் ஓபன் ஆகாது. ஏன்னா உங்களுக்கு அங்க ஆத்தரைசேஷன் கிடையாது. ஈவன் தோ யூ ஆர் ஆத்தென்டிகேட்டட், யூ ஆர் நாட் ஆத்தரைஸ்டு டு என்டர் இன் டு தட் பர்டிகுலர் ஏரியா. புரியுதா? சோ ஆத்தரைசேஷன்னா என்ன, ஆத்தென்டிகேஷன்னா என்ன அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கணும். ஓகேவா? சோ இந்த ஆத்தரைசேஷன் டைப்ஸ் நமக்கு என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா இதுல நிறைய டைப் இருக்கு. இதுல இருக்கிற எல்லாமே நமக்கு தேவையானா தேவையில்ல. ஓகே, ஒரு சில முக்கியமானது அண்ட் ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணது. உங்க ப்ராஜெக்ட்ல எது தேவைப்படுதோ அது கண்டிப்பா முக்கியமானதுதான் உங்களுக்கு. பட் ஜென்ரலா பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற எல்லாமே ஒரு ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்குமானா கிடையாது. ஒன்னு வேற டோக்கன் வச்சிருப்பாங்க, இல்ல பேசிக் ஆத்தென்டிகேஷன் வச்சிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஓஆத் வச்சிருப்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஏதோ ஒன்னாதான் இருக்குமே தவிர இது எல்லாமே ஒரே ப்ராஜெக்ட்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. என்னென்னலாம் இருக்குன்றத மட்டும் இப்ப தெரிஞ்சுக்கணும். ஒன்னு ஆத்தரைசேஷனே கிடையாது, சும்மா ஓப்பன் ஆக்சஸ். இப்ப நம்ம google.com இல்ல இது வரைக்கும் பார்த்த இந்த கெட் ரெக்வஸ்ட், போஸ்ட் ரெக்வஸ்ட் இது எதுக்குமே நம்ம எந்த ஆத்தரைசேஷன் டீடைலுமே கொடுக்கல. கரெக்டா?
இந்த ஆத்தரைசேஷன் ஆத்தென்டிகேஷன் ரெண்டுமே வந்து என்னன்னா இன்டர் ரிலேட்டட். அதனால புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க ஆத்தென்டிகேட் ஆயிருக்கணும். ஆத்தென்டிகேட் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களோட ஆத்தரைசேஷன் ப்ராசஸே நடக்கும். ஸோ ரெண்டுமே வந்து என்னன்னா ஒரு இன்டர் ரிலேட்டடான கான்செப்ட் தான். ஓகே, இது தனி அது தனி அப்படின்ற மாதிரி கிடையாது. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னா ஆத்தென்டிகேஷனோ இல்லை ஆத்தரைசேஷனோ இருக்கவே இருக்காது, எதுவுமே கிடையாது. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஏபிஐ கீ ஏதாவது கொடுத்துட்டு போகலாம். இது உங்களுக்கு எப்ப நடக்கும் அப்படின்னா, இப்போ வெதர் ஏபிஐஸ்லாம் நிறைய இருக்குல்ல, அந்த ஏபிஐக்குன்னு டெவலப்பர் கீ கொடுப்பாங்க. இப்ப இல்ல நீங்க ஐஎம்டிபி மூவி ரேட்டிங்ஸை நீங்க ரெட்ரீவ் பண்ணணும்னு எடுக்கிறீங்க, அந்த ஏபிஐக்குன்னா நீங்க அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கான ஏபிஐ கீ கொடுப்பான், அந்த கீயை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து என்னன்னா பேரர் டோக்கன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு, பேசிக் ஆத்தரைசேஷன் இருக்கு, ஓஆத் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா ஜஸ்ட் நீங்க நேம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். இதுல இருக்கிற எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் எது அதெல்லாம் முக்கியமானது இருக்கோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே கவர் பண்ண பார்க்கறேன். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்னென்ன அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு போகலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு கான்செப்டோட பார்ப்போம். ஃப்ரெஷர்ஸ் ஆத்தென்டிகேஷன் என்ன, ஆத்தரைசேஷன் என்ன அப்படிங்கிறது தெளிவா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு ஆக்சுவல் ஒர்க் ரிலேட்டடா கேள்வி கேட்க முடியாதனால அட்லீஸ்ட் தியரி கான்செப்டாவது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்ற மாதிரி தான் ரெக்ரூட்டர்ஸ் யோசிப்பாங்க. ஸோ இந்த வெரிஃபிகேஷன், வேலிடேஷன், ஆத்தரைசேஷன், ஆத்தென்டிகேஷன், வைல், டூ வைல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் காமன்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் ஃபார் யூ பீப்புள். சரியா? ஸோ கிளியரா இருந்துப்பாங்க. நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு கான்செப்ட் பார்ப்போம். Cheers. Thanks.